இங்கே பாருங்க, புளியெலாம் நல்லா சூப்பராக இருக்குது. புளி வந்து செம்ம டேஸ்ட்டு, குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்காவது புளி வேணும்னாக்கா வந்து சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய நம்பர், ஃபோன் நம்பர் வந்து யூடியூப் லிங்க்கில் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் இது ஒரு காலி மண். இங்கே வந்து அப்பாவுடைய சொந்த தம்பி, கூட பிறந்த தம்பி இங்கே இருந்தாங்க. இங்கே முதல்ல கூரை வீடு இருந்தது. சித்தப்பா இறந்துட்டாரு. அப்படியே வந்து அவங்க பசங்களாம் வந்து பாண்டிக்கு போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. அதனால் வந்து நம்ம தான் இந்த இடத்துல வந்து பராமரிக்கிறோம். நம்ம தான் வந்து இங்கெல்லாம் செடிலாம் வைக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன vlog நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்தே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கங்கையம்மன் கோயில் திருவிழா. ஆமாம், இன்றைக்கி வந்து பால் குடம் விளக்கு பூஜை திருவிழா நடக்குது. நாளைக்கு தான் கூழ் ஊற்றுற திருவிழா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தெருவிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வருஷம் வந்து நான் பால் குடம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் எடுப்பேன். வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, என்ன விளக்கு பூஜை பால் குடம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எடுக்கக்கூடாது, விளக்கு பூஜைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் மந்தோட அந்த ஒரு வருஷம் தீட்டு முடியுது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆடி மாதம் வந்து வச்சனுக்கு மொட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணணும். ஆமாம், இது மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் அப்படியே தள்ளியே போதும். அதனாலே மனசு அந்த கஷ்டமாக அது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, ஒரு பொங்கல் வைக்க முடியல, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம தெருவிலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதை நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். போலாமா? போகலாம். எப்பவுமே நம்ம தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோவில்ல இருந்து தான் அந்த பால் குடம் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா முதல் கடவுள் பிள்ளையார் இல்லையா. ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் தான். இன்னும் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சொசைட்டிலாம் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில், எல்லா கோயிலுமே இருக்குது. சரி, சாமி வந்து ரெடியாக அங்கே நிற்குது. சாமி இப்போ வந்து மாட வீதியாக வருமா இல்லை எப்படி வரும்னு தெரியல. மாட வீதியாக தான் வரும். சாமி கிளம்ப போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பால் குடம் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புது சேனல் மாமாவி பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். வா, நீ அதோ தானே, இங்கே தான். காலையில் குளிச்சிட்டியா நீ? குளிச்சுட்டு சாமி பார்க்கணும்ல, அதான் குளிச்சுட்டேன். அம்மா வர சொல்ல. ப்ரஷ் பண்ணிட்டு எங்க பால் குடம் வந்து இந்த குட்டியா தவளை இருக்கு. தவளையா பானையா எதுல எடுக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் நான் கண்டிப்பா பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ எடுக்கிறதையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் பால் குடம் எடுக்கணும்னு ஆசை. நான் இன்னும் ஒரு வருஷம் கூட எடுத்ததில்லை. கண்டிப்பா நெக்ஸ்ட் வருஷம் எடுக்கணும் ட்ரை பண்ணுவேன். லேடிஸ் தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஜென்ஸும் எடுப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுத்த மாட்டாங்க, மாட வீதியாக வருவாங்க. இல்லை, ஒரு அப்படியே மாட வீதினா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மாட வீதினா அப்படியே மெயின்லேயே போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க. எல்லா தெருவுக்குலாம் வரமாட்டாங்க. கங்கையம்மனும் பிள்ளையாரும் இருக்கிறாங்க. கங்கையம்மனும் பிள்ளையாரும் ஜோடிச்சு வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. இல்லப்பா, இது விநாயகர் முருகர். ஆமா, அங்க பாரு கையில வேல் இருக்குது. இவர் வந்து விநாயகர் மூஞ்சி எல்லாருக்குமே தெரியும். விநாயகர் வந்து பால் குடம் வச்சிருக்காங்க. கலசமா அது பால் குடமா? பால் குடம் தான். இங்க சொப்பு குடம் தான் வச்சிருக்காங்க. குட்டி தவளை எல்லாம் சொப்பு குடம் தான் வச்சிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், பால் குடம்னா மண்பானையில வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து என்ன தவளை அது? எல்லாரும் வந்து சில்வர் பித்தளை சொம்பு தவளை அப்படி கலந்து வச்சிருக்காங்க போல. கிரியா எங்க சாட்டை கையை கூட கழுவாம எங்க தான் போற? ஒன்றும் இல்லை, லஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கீரை உடைக்கலான்னு வந்தேன். நீ பாடி நீ அங்கே உட்காந்துந்தா அது சொல்லாமல் நீ மாட்டு ஓடியாரியா? கீழே பார்த்து போ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டாண்ட வந்து இதுதான் வந்து சின்னதாக ஒரு தோட்டம். ஆனால் இங்கே நாங்கள் வரவே மாட்டோம். நாங்கள்
பாம்பு இருக்கும், ஃபுல்லாக பொதாராக இருக்கும். புதாராக இருக்கும், அதனால் பாம்பு இருக்கும். பாம்பு இருக்கும். ஆமாம், சத்தம் போட்டுக்கினே போ. காய்ச்சி பாம்புலாம் இருக்காது. சத்தம் போட்டுக்கினே போ. என்னன்னு சத்தம் பண்ணுவோம். ம், பைத்தியம் மாதிரி சத்தம் போடுற. வராத பாம்பு கூட நான் வர வச்சிருவேன் இப்படி சத்தம் போட்டு. இது இதுதான் மல்லின்னு. மறுபடியும் சொல்ல. இது என்ன மல்லின்னு? உலாந்த மல்லியா? குண்டு மல்லி தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க. இது வந்து கொடி கொடியாக தான் போகும். இது ஹைட்டாக போகும். இது பேர் கொடி மல்லின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொடி மல்லியா? தபர் தபர். ஆமாம் ஆமாம். கொடியில் போல் இது பாக்கெட்டில் வச்சுக்கோ. பாக்கெட்டில் வச்சுக்கோ. கீரை ஓடிக்கு போகிறான். போகலாம். அம்மா முருங்கைக்கீரை கீழே இருக்குது தெரியுனாங்க. டோரி பேர் இந்த மரம் இதோ கீழெல்லாம் பார்த்து இந்த இடத்தெல்லாம் சீர் பண்ணணும் பட்டு முதல்ல. இந்த இடத்துலலாம் சீர் பண்ணிட்டு வச்சுக்கே நம்ம குக்கிங்லாம் இங்கே அடுப்பில் பண்ணலாம் சீக்கிரம். இது எங்கள் வீட்டு பின்னாடி. நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம். ஆமாம் தெரியாது. எங்கள் வீட்டு பின்னாடி இந்த இடம் தான். யாரோ வீட்டுலாம் இல்லை, எங்களுதே தான். இல்லை தானே பட்டேன்? ஆமாம். அப்படியே இருக்குன்னு சொல்லு, புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வீடா, நம்ம வீட்டு பக்கத்தில் இது ஒரு காலி மண். இங்கே வந்து அப்பாவுடைய சொந்த தம்பி, கூட பிறந்த தம்பி இங்கே இருந்தாங்க. இங்கே முதல்ல வீடு, கூரை வீடு இருந்தது. சித்தப்பா இறந்துட்டாரு. அப்படியே வந்து அவங்க பசங்களாம் வந்து பாண்டிக்கு போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. அதனால் வந்து நம்ம தான் இந்த இடத்துல வந்து பராமரிக்கிறோம். நம்ம தான் வந்து இங்கெல்லாம் செடிலாம் வைக்கிறோம். இப்போ வந்து பட்டு வந்து கீரை உடைக்க இங்கே வந்துக்கிறாங்க. 2 மரம் இருக்குது, கீரை மரம். நிறைய கண்ணு இருக்குது பாரு. என்ன கீரை கண்ணேவா? ஒன்று அதோ ஒன்று. ஆமாம், சுற்றி சுற்றி கீரை கண்ணாக தான் இருக்குது. இங்கே பார்த்து இங்கே வந்தால் தானே தெரியும். நம்ம எப்பயுமே வர்றதில்ல. இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. நான் அங்கே போயிடுவேன். இங்கெல்லாம் நான் வந்து உடைக்க மாட்டேன். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பொதாராக இருக்கிறதுனால நான் வரமாட்டேன். கொஞ்சம் பயம். பாம்பு. சரி, இப்போ தான் இந்த மரம் வந்து இப்போ நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கா, அதனால் இங்கே பெருக்கலான்னு இப்போ தான் பார்க்குற. பலாமரம் இவ்வளோ ஆகிட்டு வளர்ந்துருக்கு. இந்த பலாமரம் யார் தான் வச்சாங்கன்னே தெரில. தானாக வளர்ந்து தானாக வளர்ந்துச்சுல்ல. போதுமான்னு பாரு. பத்தாது. பத்தாதா? எனக்கு எட்டெல்லாம் அதான் உடச்சிட்டேன். வேறு தழையை ஏதாவது போட்டு உடச்சி எத்தா. வேறு தழையா? ஆமாம். இது என்ன மருந்து குழம்பா? இது பல வகை தழையை அரைச்சி ஊற்றி மருந்து குழம்பு வைக்க போகிறா. முருங்கைக்கீரைக்கு முருங்கைக்கீரை தாண்டா வைக்கணும். லூசை. அவர் பத்தாததுக்கு என்ன பண்ணுறது? பத்தாது, எனக்கு எட்டல மாலை இருக்கு. மரத்து மேலாம் ஏறாத. எலுமிச்சம்பழம் மரமும் ஒரு 2-3 மரம் இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் புளி நிறைய அரிஞ்சு வச்சுக்கிறோம். யாராவது வேணும்னா கேளுங்க. கையால் உரித்து கையால் அரிஞ்ச புளி இருக்குது. யாராவது வேணுன்னாக்கா இந்த யூடியூப் லிங்க்கில் வந்து நம்மளுடைய நம்பர் இருக்குது. யாராவது வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரான புளி, குழம்பு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் பறித்து ஜூஸ் போட போகிறேன். ஆ, ஏறு ஏறு. ஏய், நான் எப்படி வர்றது இப்போ? என்ன பற்றி நீ சங்கடத்துக்கு உள்ளாக்குற? என்ன கட்டு பத்துமா? போதும். பத்தாதுக்கிறியா? போதும். நம்ம எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்துக்கிறோம்? எங்கே சாமி? என்னது? சாமி படிக்கிறாங்க. விளக்கு ஆடாத நல்லா சமம் படித்து வைங்க. கொஞ்சம் முன்ன பண்ண கூட தள்ளி கூட வச்சுக்கோங்க. நரம்பு மேலே பிள்ளையார் வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நானும் வத்சன் மட்டும்தான் வந்தோம். பட்டு வந்து கூப்பிட்டேன், நீ போ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வத்சனும் வந்தேன். வத்சன் வந்து இப்போ கீழே ஓடணும்னு சொல்கிறாரு. அவர் சின்ன பசங்க கூடலாம் போயிட்டு விளையாடணுமா. நம்ம ஊரில் வந்து திருவிழா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு 3 நாளில் வந்து ஒரு 10 கிலோ புளி அரிஞ்சு வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு அப்படியே பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, புளிலாம் நல்லா சூப்பராக இருக்குது. புளி வந்து செம்ம டேஸ்ட்டு. குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்காவது புளி வேணும்னாக்கா வந்து சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய நம்பர் ஃபோன் நம்பர் வந்து யூடியூப் லிங்க்கில் இருக்குது. போயிட்டு யாருக்காவது புளி வேணுனாக்கா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து கொரியர்லாம் போகணுன்னாக்கா காசு தனியாக ஆகும், கொரியர் சார்ஜஸ். இங்கே யாராவது பக்கத்தில் இருந்தாக்கா வந்து ஃபோன் நம்பரில் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் அட்ரஸ் நாங்கள் சொல்கிறோம், வந்து புளி வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், புளிலாம் நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் பண்ணோம் அது வந்து வ்ளாகாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பராக பார்க்கலாம். டாட்டா பாய்.